அப்படி நினைக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அது கூட தப்பு தான். உண்மையிலே என்னன்னா அதான் அகத்தை பொறுத்தளவுல அது இயற்கை கொடுத்தாலே போதும். நீங்கள் எதையுமே சரி பண்ண வேண்டியதில்லை, எதையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியதில்லை, எதையும் டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியதும் இல்லை. அகத்தை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுத்தாலே போதும், அது இயற்கை கொடுத்தாலே போதும். உங்களுடைய வேலை என்னன்னா செய்கிற செயல்களில் தான் நமக்கு வேலை இருக்கு. செயல்களை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும், அகத்தை நம்ம பார்க்கவே தேவையில்லை, இயற்கை விட்டுத்தாலே போதும். விடுதலை விடுதலை தானே சொன்னீங்க, அது எப்படிங்க பண்றது? விடுதலை தியானத்தை அதை நீங்க நான் கரைந்து போகிறேங்கிற மாதிரி நீங்க சொல்லணும். அதாவது உண்மையிலே நினைச்சோம்னா உண்மையிலே இது கரைந்து போயிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன சொன்னா என்னுடைய வருத்தம் போயிடணும், கோபம் போயிடணும், பயம் போயிடணும்னு சொல்லி நினைப்போம்லையே நான் என்னை பிடிச்சி வச்சுக்குவேன், மற்ற எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவேங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நான் கீழே போனால் எல்லாம் கீழே போயிடும். ஒரு கண்டெய்னர் கீழே விழுந்துச்சுன்னா கண்டெய்னரோட சேர்ந்து எல்லாமே போயிடும். அதனால இதை நம்ம உண்மையிலே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை ஒரு சிம்பாலிக்கலாம் நம்ம ஒரு செயலாக நம்ம பண்ணுறதுக்காக ஒரு தியானமாக பண்ணுறேன். அதனால என்னன்னா இப்போ இதை நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்ம சுவாசம் வெளியே போகும்போது நமக்கு கையப்படி மேலே இருந்து கீழே நோக்கி கீழே போடணும். நான் கரைந்து போகிறேன், நான் கரைந்து போகிறேன்னு சொல்லி ஒரு 10 முறை சொன்னா போதும். எவ்வளவு இருக்கோ அது மேலே தரணும். ஐயா, உள்ள இருக்கிற அகத்துல இருக்கிற எண்ணத்தினுடைய ஓட்டத்தை நம்ம கண்டுக்காம விடுறோம். அதன் மீது எண்ணத்தை செலுத்தாம இருந்தாலும் புறத்துல செயல்பாட்டினுடைய வீரியம் குறையிற மாதிரி ஃபீல் பண்றோம் ஐயா. அதாவது புறத்தை சரி பண்றதுக்காக தான் அகத்துல எண்ணங்கள் எமோஷன் எல்லாமே உள்ள வர்றதுடைய நோக்கமே வெளியுள்ள வேலைக்காக தான் வருது. அதனால நம்ம ஒரு சூழ்நிலையில நம்ம கோபம் வரலாம், பயம் வரலாம், வருத்தம் வரலாம், டென்ஷன் வரலாம். அது எதுக்குன்னா அந்த செயலை நல்லா பண்ணணுங்கிறது தான். அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா செயல் நோக்கி தான் இருக்கணும், நம்மளை நோக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நீங்கள் கண்ணாடிக்குள்ளே இமேஜ் தெரியுதா, நீங்கள் கண்ணாடிக்குள்ளே உள்ள இமேஜை பார்க்கறதுடைய நோக்கம் என்னன்னா தலை வாடுறது தான். இமேஜை மட்டும் பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தலை வாரணும், அந்த இமேஜை பார்த்துக்க வேண்டிய தலையை வாரிட வேண்டியதுதான். அதே மாதிரி எல்லாமே புறத்தோட கனெக்ட் பண்ணி தான் இருந்துகிட்டு இருக்கு. வெறும் அகங்கிறது வந்துட்டு இருக்கு. நாம என்ன சொன்னா அந்த புரிய வேண்டியது எல்லாமே